September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Yeah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ்டு தீபாவளி வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து லட்டு ரெசிபி பண்ண சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே வீட்டில் ஈஸியாக லட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் பொருளே போதும், நம்ம வீட்லேயே நல்ல டேஸ்டான லட்டை நம்ம பண்ணிடலாம். வந்து எல்லாருமே இப்போ வந்து தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுப்புக்கிட்ட வேலை செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க. குழந்தைகளெல்லாம் கிட்டக்க வச்சுக்காதீங்க. வெடி வெடிக்கும் போது பார்த்து வெடிச்சுக்குங்க. எல்லாமே சேஃபான தீபாவளியாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தான் சேஃப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் தீபாவளி. இப்போ வந்து லட்டு எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லட்டு பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் கடலை மாவுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் அதிகமாக போட்டுக்கோங்க, அது பரவாயில்ல. எவ்வளோ2 மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும், கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன். நெய் வேணும், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வேணும். இதுதான் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை கரைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரம்பு இருக்கிற கிண்ணமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பூந்தி கரண்டியில் பிடிச்சி ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கப்பில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சோடா உப்பு போடுறேன் நான். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் பஃபியாக வரும் அந்த பூந்தியெல்லாம். இது வந்து ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், எல்லோ கலர். அப்போ தான் வந்து எல்லோ கலரில் லட்டு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் போட்டு கலந்துக்கோங்க. இல்லைனாக்கா கையால் கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். டக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் பூந்தி பண்ணும்போது ஒரே இடத்துல ஒரு தோசை மாதிரி அப்படியே ஊற்றிடும், பூந்தி மாதிரி கொட்டாது. இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஒரு பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா வீட்டில் இருக்கிற பெரிய ஜல்லி கரண்டி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு லைட்டாக அப்படி ஆட்டினீங்கன்னா போதும், குட்டி குட்டியாக அழகாக பூந்தி விழுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா வசதியாக இருக்கும். அதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நல்லா பொரியணும், ரொம்ப பொரியணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிறப்ப எடுத்துருங்க. பூந்தி அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும், லட்டும் சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிருவோம். இது மாதிரி எல்லா மாவையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கணும். பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா மாவையுமே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ இது ஒரு கம்பி தான் அளவுக்கு வரணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பூந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நுணுக்க வேண்டாம், ஒரு கரகரப்பாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சக்கரை பாகில் போட்டு நல்லா கிளறிட்டு லட்டு பிடிக்கும்போது நல்லா கரெக்டாக வரும். இல்லைனாக்கா முழுசு முழுசாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பிடிக்க வராது, உதிர்ந்து போகும். நல்லா சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கம்பி பதம் வந்துருச்சான்றதை செக் பண்ணுவோம். கையில் தண்ணி தொட்டுக்குங்க, இல்லைனாக்கா சுட்டுரும். கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சக்கரை பாகுக்கு கொஞ்சம் அதிகமாக கையில் எடுத்து இப்படி கம்பி பதம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கொஞ்சம் நிறைய இப்படி எடுத்துக்கணும். எடுத்து இப்படி பார்க்கும்போது கரெக்டாக வருது பாருங்கள், கம்பி பதம் இப்படி வரணும். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம பூந்தியை வந்து சக்கரை பாகில் நம்ம சேர்த்துடணும். இல்லைனாக்கா ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா பாகு முறிஞ்சிடும். அப்புறம் வந்து அது பிடிபடாது, லட்டு வந்து பிடிக்க வராது, உதிர்ந்து போயிடும். இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த பூந்தியை அதில் போட்டு நல்லா கிளறிடுங்க. ரொம்ப நேரம் கிளற வேண்டாம், உதிர்ந்துடும். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போதே நிறுத்திடணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துருங்க, அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். கொஞ்சம் 3 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு செய்யும்போது லட்டு சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நெய் சூடாயிருச்சு. இதில் முந்திரி பருப்பை போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாற வேண்டாம். லைட்டாக ஃப்ரை ஆன உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரை ஆனது போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லட்டு கூட சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் அதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி பிடிக்க வருதான்னு பாருங்கள். பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக பூந்தியெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் நுணுக்கி போட்டு கலந்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். அப்படியே பிடிச்சி பார்த்துட்டு சரியாக பிடிக்க வரலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சமாக பூந்தியை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். நல்லா கொஞ்சம் எவ்வளோ தேவையோ கையில் எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கெட்டி அமுக்கி பிடிச்சிக்கணும். அப்படி அழகாக பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் சக்கரை பாகு கொஞ்சம் ஒரு 100 கிராம் சக்கரை அதிகமாக போட்டு பாகு வச்சிங்கன்னாக்கா இன்னும் கூட ஜூஸியாக இருக்கும் லட்டு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெலாம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படி தானே கடையில் விற்பாங்க. இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.